ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாக இருக்குங்க. சரி வாங்க முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்திக்குங்க. ரெண்டு துண்டு பட்டை, 3 கிராம்பு, அன்னாசி பூ, ஏலக்காய் 1, அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இது கூட வெட்டி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இது கூடவே வெட்டி வச்சுருக்க ஒரு துண்டு இஞ்சி இது கூட சேர்த்துக்கிறேன். நாலு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே வெட்டி வச்சுருக்க 2 தக்காளி பழம் சேர்த்திக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்லேயே 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. மறக்காமல் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாங்க பொட்டுக்கடலை சேர்க்கணும். அதே சூட்டில் நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது ஒரு சைடு ஓரமாக ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரை கப் தேங்காய் சேர்த்திக்கிங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட் ரெடி. இப்போ வாங்க குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயை சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்குங்க. இது கூடவே வெட்டி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இது கூட அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்திருக்கேன். தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. இது கூட குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ பச்சை வாசம்லாம் போய் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நான் இதை லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிறேங்க. லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு 3 முட்டையை சேர்த்துக்கிங்க. மறக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு முட்டையை சேர்த்துங்க. இன்னும் முட்டை அடி பிடிச்சிரும். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க முட்டையை. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ முட்டையை ஒவ்வொரு சைட்லேருந்து மற்ற சைடுக்கு திருப்பி போட்டுக்கலாம். முட்டையை ஜாக்கிரதையாக பொறுமையாக திருப்பி போடுங்க.
இப்போ மறுபடியும் மூடி போட்டு நல்லா 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. முட்டை வெந்துருச்சு. அருமையான கிரேவி ரெடி. மேலே மல்லி இலையை தூவி இறக்கிக்கலாங்க. அருமையான டேஸ்டான சிம்பிளான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.